ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி போஸ்ட்டில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், யார் யாருக்கு இது அப்ளிகபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். எந்தெந்த போஸ்ட்டில் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா ஆஃபீஸர்ஸ். தேர்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஸ்டெனோகிராஃபர், அட்மின், லோவர் டிவிஷன் கிளர்க், ஆஃபீஸர் அசிஸ்டன்ட், டிரைவர். இந்த மாதிரி 9 போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இருக்க போகுது இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் மோடு வந்து ஆன்லைனில் தான் இருக்க போகுது. யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, மென் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் எலிஜிபிள். ஜாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து மென் அண்ட் ஃபீமேலுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் தான். இது வந்து மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டரும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 155 சென்டிமீட்டரும் கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நார்த்து சோன்லேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து மேலுக்கு வந்து 160 சென்டிமீட்டருக்கும், ஃபீமேலுக்கு வந்து 145 சென்டிமீட்டர் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கான ரன்னிங்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மேலுக்கு வந்து 25 கிலோமீட்டர் வந்து 4 ஹவர்ஸில் முடிக்கும் மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து 16 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸில் வந்து நமக்கு முடிக்கும் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாம் பேட்டர்னை பார்த்துடலாம். நமக்கு வந்து 100 மார்க்கு வந்து எக்ஸாம் இருக்க போது. எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசனிங்கில் 25 மார்க்கும், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஆப்டிடியூடில் வந்து 25 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 25 மார்க்கும், நம்ம லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 25 மார்க்கும் இருக்க போது. டோட்டலாக நமக்கு வந்து 100 மார்க்கான எக்ஸாம் இருக்க போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர் ஜென்ரல் ஓபிசிக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இருக்க போது. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக இருக்க போது. அதாவது எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க போகுது எக்ஸாம் ஃபீஸ். இந்த வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட், டெபிட், நெட் பேங்கிங் இருக்குது, பேங்க் செல்லானும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் லிமிட்கான டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். நார்மலான ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன். ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோ இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஸ்டார்டிங்கில் இருந்து 69,000 வரைக்கும் நமக்கு வந்து பெர் மந்த்துக்கு வந்து சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகிறோங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வந்து லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th பாஸ் ஆன சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டொமிசிலியன் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டு வந்து ஐடி ப்ரூஃபாக தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணவங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதனால நமக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து நம்ம வந்து 10th வரை பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3rd வீக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அஃபிஷியலாக இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.